கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நாம் எப்படி வேணாலும் வாழலாம் என்பது அல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதுதான் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். அதுதான் இன்றைய வாசகங்களும் நமக்கு எடுத்துரைக்கின்றன. அனைவரும் நாம் இந்த இறை ஆட்சிக்கு உட்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் இந்த இறை ஆட்சிக்கு அப்பாற்பட்டு இன்றைய நவீன உலகமானது செயற்கை நுண்ணறிவோடு சென்று கொண்டிருக்கின்றது. இந்த செயற்கை நுண்ணறிவு தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதுதான் சாப்பிட வேண்டும், இதுதான் உடுத்தியாக வேண்டும், இப்படித்தான் நினைக்க வேண்டும், இப்படித்தான் செயல்பட வேண்டும் என்று வழிநடத்தி கொண்டிருப்பது தான் இன்றைய நவீன உலகம். ஆக இது இறை ஆட்சிக்கு உட்பட்டது அல்ல. அந்த செயற்கை நுண்ணறிவு என்பது நமக்கு வாழ்வை கொடுப்பது அல்ல, நம்முடைய வாழ்வை அளிப்பதாகும். அதை தான் நம்முடைய ஆதாம் ஏவாள் வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது தந்தையானவர் அழகான ஒரு தோட்டத்தை கொடுத்தார். அதிலே நீங்கள் பயன்பெறுங்கள், அதிலே வாழுங்கள், நிறைவாழ்வை பெரும் பொருட்டு அந்த தோட்டத்தை கொடுத்தாலும் கூட கடவுள் கொடுத்த அந்த அறிவை அவர்கள் பயன்படுத்தாமல், அவர்களுக்கு என்கின்ற அந்த சுதந்திரம் கொடுத்தாலும் கூட இறைவன் கொடுத்த அந்த புத்தியை சுயமாக அவர்கள் முடிவெடுக்காமல் மற்றவைகள் என்ன தீர்மானிக்கின்றதோ அதை தான் இந்த ஆதாம் ஏவாள் வாழ்க்கையிலே பார்க்கலாம். இறுதியாக பாவத்திலே அவர் விழுந்தார்கள். அதிலிருந்து அவர்கள் எழ முடியாமல் இருக்கின்றார்கள். இந்த ஒரு தருணத்தில்தான் தந்தையானவர் அவருடைய ஒரே மகனை, எந்த ஒரு பாவம் செய்யாதவர்கள்தான் பாவிகளை மீட்க முடியும் என்பதற்காக பாவங்களையே செய்யாத அவருடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பியிருக்கின்றார். ஆக இந்த உலகிற்கு வந்தவர்தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நமது அனைவருக்கும் ஒரே அரசராக, ஒரே ராஜாவாக இருப்பவர். ஆக இந்த உலகிற்கு அவர் கொண்டு வந்ததுதான் அந்த இறை ஆட்சி. இந்த இறை ஆட்சியிலே நாம் எத்தகைய முறையிலே நாம் வாழ்கின்றோம்? இறை வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஒருவர் உலகம் முழுவதையும் தம்பதாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையை இழப்பார் எனில் அவருக்கே கிடைக்கும் பயன் என்ன? ஆகவே இந்த இறை வார்த்தையின் வழியாக நம்முடைய ஆன்மாவானது சக்தி வாய்ந்ததாக மாறுகின்றது. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இறை வார்த்தை தான் நம்முடைய புனிதர் சவேரியார் மிகவும் தொட்டு அதை அவரை வழிநடத்தியது. அவரை மட்டுமல்ல, போர்ச்சுகல் நாட்டிலிருந்து வந்த புனித சவேரியாரும், புனித அந்தோனியாரும், இன்னும் புனித அருளானந்தரும் இறை வார்த்தையை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும், அந்த இறையாட்சிக்கு அனைவரையும் கொண்டு வர வேண்டும் என்ற கருத்துகளுக்கு இணங்க அவர்கள் செல்கின்ற இடமெல்லாம் இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் இங்கு செல்கின்ற இடமெல்லாம் புதுமைகளை செய்தவர்கள்தான் அந்த புனிதர்கள். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, 2006ஆம் ஆண்டிலே 16ஆம் பெனடிக்ட் என்பவர் நம் திருத்தந்தை அவர் இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் கூறினார், வீட்டுக்கொரு விவிலியம் மட்டும் அல்ல, ஆளுக்கொரு விவிலியம் இருந்தாக வேண்டும். ஆகவே பெரும்பாலும் வீட்டிலே நாம் ஒரு விவிலியம் மட்டும்தான் வைத்திருப்போம். ஆனால் அதற்கும் மேலாக 16ஆம் பெனடிக்ட் திருத்தந்தை அவர் ஒவ்வொருவருக்கும் விவிலியம் இருக்க வேண்டும், ஆளுக்கொரு விவிலியம் இருக்க வேண்டும். அந்த விவிலியத்தினுடைய வார்த்தைகள், இறை வார்த்தைகள் நெஞ்சிலே வைத்திருக்க வேண்டும் என்று அவர் எடுத்துரைத்தார். அதை தான் திருப்பாடலிலே 119 இறைவார்த்தை 103 மற்றும் 106 இவைகளெல்லாம் பார்க்கின்ற பொழுது இறை வார்த்தை நமக்கு எப்பொழுதும் இனிப்பும் சுவையாகவும் இருக்கக்கூடிய அந்த ஒரு இறைவார்த்தை என்று எடுத்துரைக்கின்றன. 1 யோவான் அதிகாரம் 1 இறைவார்த்தை 1 தொடக்கத்தில் இருந்தே நம்மை வழிநடத்தக்கூடிய ஆண்டவர் நம் இறைவன். ஆகவே பிரியமானவர்களே, இந்த ஒரு சிந்தனையோடு வருகின்ற ஒவ்வொரு நாட்களிலும் நாமும் ஒருவரைக்கொருவர் ஏற்றுக்கொண்டு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மையோடு ஆண்டவர் தருகின்ற அந்த ஒரு அறிவோடு நாம் வாழுகின்ற பொழுது இந்த மண்ணுலகிலே இருக்கின்ற நம்மை வழிநடத்தி வருகின்ற ஒரே அரசர் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வாக்கு தத்தங்களுக்கு ஏற்ப, அவருடைய இறையாட்சிக்கு ஏற்ப நம்மால் வாழ முடியும், அவருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும் என்கின்ற சிந்தனையோடு தொடர்ந்து திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென்.